மாலைமுரசு டிவி நேயர்களுக்கு அன்பான காலை வணக்கம். இன்று ஜூலை 12 ஆணி 28 ஞாயிற்றுக்கிழமை. இன்றைக்கான ராசி பலன்களை பார்ப்போம். மேஷராசி அன்பர்களே, இந்த நாள் உங்களுக்கு செல்வ நிலையில் உயர்வு, பொருளாதார முன்னேற்றம், பண வரவுன்னு சொல்லி குறிப்பாக பண வரவுக்கான நாளாக இருக்கிறது. முதல் காரணம், அதற்கு ராசியாதிபதி செவ்வாய் ராசிக்கு 2ல் தனஸ்தானத்தில் இருக்கார். ஒரு சம்பந்தம் அது சுக்கிரனுடைய வீடாக இருக்கிறது. அங்கே சந்திரன் இருக்கார். அந்த சந்திரன் இன்றைய நாளில் சுயசாரத்தில் காலை நேரத்தில் இருக்கார். 8:30 மணி வரைக்கும் இருப்பார். அப்புறம் இந்த செவ்வாய் சாரத்துக்கு வந்துடுவார். செவ்வாய் தான் ராசியாதிபதி, 2ல் இருக்காரா. அப்போ செவ்வாய் சாரத்திலே சந்திரன் அங்கே இருப்பார். ஏறக்குறைய இரவு 7 மணி வரைக்கும். இது வரைக்கும் உங்களுக்கு பண வரவுக்கான டைம். அந்த பணம் ஃபஸ்ட்டு ஒரு பூமி மனை வாங்கிறதுக்காக வரும், அல்லது கடனாக வரும். கடனை சீக்கிரமாக அடைச்சிடுவீங்க. எப்படி அடைச்சோன்னே தெரியாது. அந்த பத்திரத்தை அவ்வளோ சீக்கிரம் மீட்டுறது அப்படின்ற மாதிரி கடன் வாங்கி கடனை அடைச்சிடுறதுன்ற யோகம் இருக்கும். 2ஆம் இடம் குடும்பஸ்தானத்தில் இருக்கிறதுனால குடும்ப செலவு, குடும்ப கடமைகள், பொறுப்புகள் நிறைவேறுவதற்கு பணம் வந்துடும். சுக்கிரன் வீடாக இருக்கிறதுனால கல்யாண விஷயங்களுக்கு பணம் வரும். ரிஷபராசி அன்பர்களே, இந்த நாளில் உங்களுக்கு நகைகள், ஆபரணங்கள் வாங்கிறது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பலன் இருக்கிறது. அது அவங்கவுங்களுடைய செல்வ நிலைக்கு, சக்திக்கு தகுந்தவாறு பிளான் பண்ணலாம். ரொம்ப முடியாதவங்க கூட இந்த அக்ஷய திருதியை நாள்லெல்லாம் கொஞ்சம் காசு சேர்த்து வச்சு போய் 1 கிராமாவது வாங்கணும் அப்படின்ற மாதிரி இருப்பாங்கள்ல. அதுபோல் இந்த கிரகநிலைகள்லாம் இதற்கான தொடர்பில் வரும்போதும் கூட போய் வாங்கலாம். இன்னும் கேட்டால் இது ரொம்ப சிறப்பாக இருக்கும். குருவுடைய கிழமை, குருவுடைய ஹோரை, குருவுடைய நட்சத்திரம் அப்படின்றது ரொம்ப விசேஷம் அப்படின்னு சொல்லலாம் தங்கம் வாங்கிறதுக்கு. அப்புறம் சில குறிப்பிட்ட லக்னம், குறிப்பிட்ட கிரக சேர்க்கை இருக்கும் போதெல்லாம் அதை செய்யலாம். இன்றைக்கு உங்களுடைய ராசியில் செவ்வாய் இருக்கார், சந்திரன் இருக்கார். அவர் செவ்வாய் சாரத்தில் இருக்க போகின்றார். ராசியாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் 4ஆம் இடத்தில் இருப்பார், சூரியனுடைய வீட்டில். இந்த சூரியன், செவ்வாய் இவங்கெல்லாம் இந்த நவரத்தினங்களுக்கு உண்டான கிரகங்கள்னு சொல்லுவோம். அதனால் உங்கள் சக்திக்கு தகுந்தவாறு இன்றைய நாளில் நீங்கள் ஆபரணங்கள் வாங்கலாம். அந்த ஆபரணம் சம்பந்தமாக நீங்கள் அடகு வச்சதை மீட்கணும்னு சொன்னால், இன்றைக்கு கொஞ்சம் பணம் கொண்டு போய் கட்டினீங்கன்னு சொன்னால் கூட உங்களால் அதை மீட்டிட முடியும். மேலும் கல்யாணத்துக்காக இது போல் நகை வாங்கி சேர்க்கணுன்னா இன்றைய நாளில் நீங்கள் சேர்த்திங்கன்னா அந்த கல்யாணமும் சிறப்பாக நடந்துடும். மிதுனராசி அன்பர்களே, இந்த நாளில் உங்களுக்கு விரும்பிய மாதிரி நீங்கள் என்ன விரும்புகிறீங்களோ, எது உங்களுக்கு பிடிக்குமோ அந்த மாதிரி கல்வி பயிலக்கூடிய யோகம் இருக்கிறது. பிடிச்ச சப்ஜெக்ட், இந்த கோர்ஸ் தான் வேணும், நான் இந்த டிகிரி தான் எடுக்க போகிறேன், இதான் படிக்க போகிறேன் அப்படின்னா அதற்கு பெற்றோர் சம்மதிக்கிறது, அதற்கு தேவையான பொருள் கிடைக்கிறது, அதற்கு கல்லூரியில் இடம் கிடைக்கிறது, அதெல்லாம் சாத்தியம். நான் இது போல் ஒரு ஆராய்ச்சி பண்ண போகிறேன், அப்படி ஒரு சயின்டிஸ்ட்டாக வரப்போகிறேன், நான் ஒரு பிஹெச்டி பண்ண போகிறேன்னு சொன்னால் அதற்கு உகந்த அம்சம் இருக்கிறது. சில பேர் வேலையில் பிரேக் எடுத்துட்டு படிச்சுட்டு திரும்ப வேலை பார்க்க போகிறேன்னு சொல்கிறாங்களே, அந்த முடிவெல்லாம் இப்போ தாராளமாக எடுக்கலாம். அது நிறைய நடக்குது. இப்போது பிஸ்னஸில் கூட அது போல் நடக்கும். பெரிய பிஸ்னஸில் இருக்கவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அதை ஒருத்தர் பொறுப்பில் விட்டுட்டு இங்கேருந்து கிளம்பி ஏதாவது ஒரு ஃபாரின் கண்ட்ரி போய்ட்டு அந்த பிஸ்னஸ் பற்றி நிறைய விஷயங்களை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு வர்றது, அதை பற்றி ஏதாவது ஒரு கோர்ஸ் படிச்சுட்டு வர்றது, அப்புறம் அதெல்லாம் இங்கே செய்து பார்த்து அதில் வெற்றி பெறுவது, இதுக்கெல்லாம் இந்த நாளை பயன்படுத்தி கொள்ளலாம். 12ஆம் இடம் பலமாக இருக்கிறது. அதனால் இந்த விஷயம் உங்களுக்கு சொல்லப்படுகிறது. ராசியில் சூரியன் புதனுடைய சேர்க்கை இருக்கிறது. அதனால் இந்த விஷயங்கள் இன்றைய நாள் உங்களுக்கு பலன் தரும். கடகராசி அன்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு கைவிட்டு போனதை திரும்ப கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கிறது. இது எங்கெல்லாம் வரும்னா, சில பேருக்கு வேலை போயிட்டு மீண்டும் கிடைக்கும். சில பேருக்கு பிஸ்னஸில் நல்லா வந்துட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு திடீர்னு ஒரு சரிவு வந்துடும். அப்போது ஒரு பயம் வரும். திரும்ப அங்கேருந்து ஏதோ ஒரு சான்ஸ் கிடச்சி அங்கே பிடிச்சிட்டு திருப்பி நல்ல நிலைக்கு வர்றது, சொத்து பறிபோகிற மாதிரி இருந்து திரும்ப மீட்டுறது, கணவன் மனைவிடையே சண்டை பிரிஞ்சு போயிட போகிறோன்ற நிலையில் காம்ப்ரமைஸ் ஆகி சேர்ந்து இருந்து ரொம்ப காலம் அப்புறம் அப்படியே அவங்க கடைசி வரைக்கும் இருந்துடுறது. உடல் உபாதைகள் சம்மந்தமாக பெரிய அளவுக்கு பிரச்சனை, சர்ஜரி பண்ணணும்னு சொல்லும்போது இல்லை இதுக்கு ஒரு வழி இருக்குதுன்னு கண்டுபிடிச்சி ரொம்ப ஈஸியாக சரி பண்ணுறதுன்ற மாதிரி இன்றைக்கு பலன்களை சொல்லலாம். சிம்மராசி அன்பர்களே,
வேலை இல்லாத இருக்கக்கூடிய சிம்மராசி அன்பர்கள் இன்றைக்கு நம்பிக்கையோடு முயற்சி செய்து பார்க்கலாம். வேலை கிடைக்கக்கூடிய யோகம் தாராளமாக இருக்கிறது. 10ஆம் இடம் அந்த இடத்துல வந்து செவ்வாய் இருக்கிறதுனாலேயே வேலை நல்லா இருக்கும்னு சொல்லலாம். கூட சந்திரன் வந்து சேர்ந்து செவ்வாய் சாரத்திலே இருப்பாங்க இன்றைக்கு. காலையில் ஒரு 8:30 மணிலேருந்து சாயந்தரம் 7 மணி வரைக்கும் ஏறக்குறைய இந்த நேரம் செவ்வாய் சாரத்தில் சந்திரன் அந்த செவ்வாயோடு சேர்ந்து 10ல் இருப்பார். அதனால் இன்றைய நாள் வந்து வேலை சம்பந்தமாக உங்களுக்கு அனுகூலம் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அதன் பிறகு உங்கள் ராசியாதிபதியாக இருக்கக்கூடியவர் 11ஆம் இடத்துல இருக்கார். அதனாலேயும் நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி ஆசைப்படுற மாதிரி ஒரு வேலை கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஒரு பிஸ்னஸ் வந்து செய்யணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கான ஒரு சான்ஸ் வரும் அப்படின்னு சொல்லலாம். ஒரு வீடு கட்டணும் அப்படின்னு சொன்னால் அதற்கு எல்லா விஷயங்களும் தோதா வரும், எல்லாரும் ஒத்துப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லலாம். இதெல்லாம் உங்களுக்கு சாதக பலனாக இருக்குது. கன்னிராசி அன்பர்களே, இன்றைய நாளில் நீங்கள் உயர்கல்வி படிக்கக்கூடிய யோகம் இருக்கிறது. பதவி உயர்வு பெறக்கூடிய யோகம் இருக்கிறது. ஏதோ ஒரு தர்ம காரியம் செய்து மனநிறைவு திருப்தி அடைகிறது, அதனால் புண்ணியம் வர்றது, கண்ணுக்கு தெரியாமல் ஏதோ பாவம் இருந்தால் போகிறது. இதெல்லாம் இன்றைக்கு சாத்தியம். 9, 10ஆம் இடங்கள் உங்களுக்கு அனுகூலமாக இருக்குது. ராசியாதிபதி 10ல் இருக்கார். 9ஆம் இடத்துல சந்திரன் இருக்கார். 9, 10ஆம் இடம் வேலை செய்யுது. அந்த சந்திரன் 10ஆம் இடத்துக்கு வரப்போகிறார். அதனால் இன்றைய நாள் உங்களுக்கு வந்து தர்ம காரியம்னு சொல்கிறது வந்து விசேஷமாக இருக்கிறது. அதை தாண்டி வேறு ஏதாவது அப்படின்னு சொன்னால் சில பேருக்கு கௌரவ பதவிகள் வந்து சேரும். எதிர்பாராத ஒரு பதவி கிடைக்கிறது. சில பேருக்கு எதிர்பார்த்து இருந்தாலும் கூட அது கிடைக்காம தள்ளி போயிட்டே இருக்கும். இப்போ அது கிடைக்கிறதுக்கான ஒரு அம்சம் யோகம் இருக்கிறது. சாதகமான விஷயம்தான். கவனமாக இருக்க வேண்டியதுன்னா ஒன்று தான், கொஞ்சம் அவசரப்படாமல் இருந்தால் போதுமானது. இன்றைய நாள் உங்களுக்கு வந்து எல்லாம் கனிந்து வரும். துளாராசி அன்பர்களே, 8ஆம் இடத்துல சந்திரன் இருக்கார். சந்திராஷ்டம தினமாக இருக்கிறது. 8ல் சந்திரன், அந்த சந்திரன் உச்சம், அங்கே செவ்வாய் இருக்கிறது. செவ்வாய் சாரத்திலே இருக்கிறதுனால கோபப்படுறது, அவசரப்படுறது, பதட்டம், பின்விளைவு தெரியாமல் ஒரு முடிவை எடுத்துடுறது, அதற்கான அம்சம் வாய்ப்பு நிறைய இருக்கிறது. கவனமாக இருக்கணும். சந்திராஷ்டமம் இருக்கக்கூடிய சமயத்தில் சந்திரன் 3 நட்சத்திரத்தில் இருப்பார். எதில் இருக்கார் அப்படின்றத பார்க்கணும். சந்திரனோடு சேர்ந்து இருக்கக்கூடிய கிரகம் யார் அப்படின்றத பார்க்கணும். அதன் பிறகு ராசியாதிபதி எப்படி இருக்காருன்னு பார்க்கணும். அப்போது 8ல் இருக்கக்கூடிய சந்திரன் செவ்வாய் சாரத்தில் இருக்கார். இது மாதம் மாதம் நடக்கிற நிகழ்வு. செவ்வாயோடைய சேர்ந்து இருக்கார். இது வந்து ஸ்பெசிஃபிக்காக ஒரு விஷயம். அப்படி இருக்கும்போது சுக்கிரன் கேதுவோட போய் சேர்றார் 11ஆம் இடத்துல இருந்தாலும் கூட. அதனால் இன்றைய நாள் நிதானம் தேவை, பக்குவம் தேவை, பொறுமை தேவை. இன்று மாலை 7 மணி அளவு வரைக்கும் நீங்கள் இதை கடைபிடிக்கணும். முடிஞ்சால் கோவில் குளங்களுக்கு போகிறது ரொம்ப நல்லது. விருச்சிக ராசி அன்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு வந்து அதிர்ஷ்டமான நாளாக இருக்கும். இன்றைய தேதியை நீங்கள் நினைவில் கொள்வீங்க. டைரி எழுதக்கூடிய பழக்கம் இருந்தால் இன்றைய நாளை எழுதி வைப்பீங்க. அந்த அளவிற்கு ஒரு திருப்பு முனை, ஒரு அதிர்ஷ்டம், ஒரு நல்ல பலன் அப்படின்றது உங்களுக்கு கிடைக்கும். 100% கிடைக்கும். இந்த கோச்சார பலனோடு தசாபுக்தியும் சாதகமாக இருந்தால், சுய ஜாதகம் பலமாக இருந்தால் 100% கிடைக்கும். இந்த 3ல் எப்படிப்பட்ட மாற்றங்கள் ஏற்படுகிறதோ அந்த அளவிற்கு சதவீதம் இருக்கும். ஆனால் நல்ல பலன் நடக்கும். எதனால் இவ்வளோ உறுதியாக சிறந்த பலன் அப்படின்னு சொன்னால், உங்களுக்கு வந்து ராசியாதிபதி செவ்வாய், அவரோடு சந்திரன் பாக்யாதிபதி, அந்த சந்திரன் உச்சம், செவ்வாயுடைய சாரம். 9ல் சந்திரன் வீட்டில் குரு, அவர் உச்சம், அவர் ராசியை பார்க்கறது. அதனால் இந்த நாள் உங்களுக்கு மிகச்சிறந்த பலன் தரக்கூடிய நாள்னு சொல்லலாம். தனுர் ராசி அன்பர்களே, இன்றைய நாள் வந்து ரொம்ப நாளாக இருந்த பிரச்சனையை தீர்க்க முடியும். 6ஆம் இடம் வேலை செய்யுது. அதாவது ஒரு தசாபுக்தி அப்படின்னு சொன்னால் எந்த இடங்கள் சம்பந்தமாக நடக்கிறதோ அது சம்பந்தமான ஒரு எண்ணங்கள், செயல்கள், நல்லதோ கெட்டதோ அப்போ நடக்கும்னு சொல்லுவோம். கோச்சாரத்தில் எந்த இடத்துல கிரகத்தினுடைய தொடர்பு இருக்கிறதோ, ராசியாதிபதி, அன்றைய நாளின் சந்திரன், அவங்களுடைய சாரங்கள் இதெல்லாம் இருக்கிறதோ அந்த எண்ணம் அன்றைய நாளில் ஏற்படும். அப்படி இன்றைக்கு 6ஆம் இடம் சம்மந்தப்படுகிறது. 6ஆம் இடம்னா முடிக்க முடியாததை முடிக்கிறது, தீர்க்க முடியாததை தீர்க்கிறது. அது வந்து பிரச்சனையான விஷயமாக இருந்தால் கண்டிப்பாக அதை சரி பண்ணிடலாம். நோய் நொடிகள் இருக்கும்போது ஒரு சில பேருக்கு அறுவை சிகிச்சை செய்தால் தான் சரியாகும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதை வந்து பயந்து தள்ளி போட்டுக்கொண்டே வந்திருந்தால் இன்றைக்கு ஓகே செய்யலான்ற ஒரு முடிவுக்கு வர்றது.
அப்புறம் அடைக்க முடியாத கடனை ஒரு சொத்து விற்றா தான் அடைக்க முடியுன்ற நிலை இருந்தால் அதை வந்து மனதார ஏற்றுக்கொண்டு செய்கிறது. மகர ராசி அன்பர்களே, இன்றைய நாள் அதிர்ஷ்டமான நாள், மகத்தான நாள், நல்ல நாள்னு சொல்லலாம். 5ஆம் இடத்துல சந்திரன், 5லேருந்து 6ஆம் இடத்திற்கு போகிறார். அப்போ 5ல் சந்திரன் வந்தால் நேரடியாக சந்திர பலம் இல்லை, ஆனால் 7 5ல் உச்சம். அப்போ என்ன ஆகும் அப்படின்னு கேட்டால், மற்றவங்க உங்களுக்கு சப்போர்ட் பண்ண முன்னுக்கு வருவாங்க, உங்களை நம்புவாங்க, உங்களை ஆஸ் எ பிரதராக, ஆஸ் எ சிஸ்டராக, ஃப்ரெண்டாக ட்ரீட் பண்ணுவாங்க. புதுசாக இதுக்கு முன்னாடி அறிமுகமே இல்லாத, சம்மந்தமே இல்லாத ஒரு நபரிடத்தில் போய் நீங்கள் ஒரு ஃபேவர் கேட்டால் கூட அவங்க செய்வாங்க. அப்படியாக இந்த நாள் உங்களுக்கு வந்து ஏதோ ஒரு வகையில் மற்றவர்களால் நல்லது நடக்கப் போகிறது. அதனால தான் சில நாளில் நம்ம என்ன சொல்லுவோம்னா, இன்றைக்கி ஏதோ தர்மம் பண்ணுங்கள், யாருக்கோ உதவி பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா அதுபோல் ஒருத்தர் செய்யணும்னு நினச்சாருன்னா யாருக்கோ ஒருத்தருக்கு அவரால் நல்லது நடக்க போகுதுன்றது அர்த்தம். இன்றைக்கு அதுபோல் யாரோ ஒருத்தர் உங்களுக்கு நல்லது பண்ணுவாங்க. குடும்பத்தில் கூட இருக்கலாம், அண்ணனாக இருக்கலாம், அக்காவாக இருக்கலாம், லைஃப் பார்ட்னராக இருக்கலாம், உறவினர்களாக இருக்கலாம், வேலை பார்க்குற இடத்துல கூட வேலை பார்க்குற சீனியராக இருக்கலாம். இவங்களால் உங்களுக்கு இன்றைக்கு நல்லது நடக்க போகிறது. கும்பராசி அன்பர்களே, இன்றைய நாள் வந்து உங்களுடைய வளர்ச்சியை நீங்கள் வந்து அபிவிருத்தி செய்யக்கூடிய நாள். வீடு கட்டியிருக்கீங்கன்னு சொன்னால் அடுத்த ஃப்ளோர் கட்டலாமா அப்படின்னு யோசிக்கிறது. ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிச்சிங்க, கொஞ்சம் நல்லா வந்துருச்சு, அதை இன்னும் டெவலப் பண்ணலாமா அப்படின்னு யோசிக்கிறது. ஒரு கோர்ஸ் எடுத்து படித்து முடிச்சிட்டிங்க, ஹையர் ஸ்டடீஸ் பண்ணலாமா அப்படின்னு யோசிக்கிறது. அப்படியாக நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ அதில் அடுத்த நிலை. இப்போ ஒரு விளையாட்டுத்துறையில் இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் அதில் நீங்கள் நல்ல இடம் பிடிச்சிட்டிங்க, கேப்டனாக வரலாமா அப்படின்னு யோசிக்கிறது. கலைத்துறையில் நீங்கள் ஒரு நல்ல நிலையை வந்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் அதோடு இன்னும் ஒன்று சேர்த்துக்கலாமா. எங்கே இருந்தாலும் என்ன பண்ணாலும் இன்றைக்கு ஆட் ஆன் பண்ணுறது, ஒரு விஷயத்தை கூடுதலாக சேர்த்துக்கிறது அப்படின்ற அளவுக்கு பலன் இருக்கிறது, முன்னேறுவதற்கான பலன் இருக்கிறது. மீனராசி அன்பர்களே, இன்றைய நாள் வந்து உங்களுக்கு செய்யக்கூடிய முயற்சியில் வெற்றி கிடைக்கப் போகிறது. தடைப்பட்ட காரியங்கள் நடந்தேறப் போகிறது. சாதகமாக இந்த நாள் இருக்குன்னு சொல்லலாம். நீங்கள் வந்து தனித்து செயல்படுறதை விட இன்றைக்கு கூட்டு முயற்சி செய்கிறது உங்களுக்கு வெற்றியை தரும். இதுதான் இன்றைய நாளில் இப்போ இந்த பலன் பார்க்குறோம். அப்போது இது போல் ஒரு டிப்ஸ் உங்களுக்கு கிடைக்குது. அதை நீங்கள் வந்து ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒர்க் அவுட் ஆகும். எதனால் கூட்டு முயற்சி அப்படின்னு சொன்னால், கூட்டு முயற்சின்னு சொன்னால் 7ஆம் பாவம் சம்மந்தப்படணும். 7ஆம் பாவம் சம்மந்தப்படும் போது 3ஆம் இடம் அனுகூலமாக இருக்கணும். அப்போ 3ஆம் இடத்துல சந்திரன் இருக்கார், செவ்வாய் சாரத்தில் சந்திரன். அதன் பிறகு 7 4ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய புதனோடு இந்த சந்திரன் போய் சேரப்போகின்றார். அவர் 5ஆம் இடத்திற்கு அதிபதி. அதனால் முயற்சி, அந்த முயற்சியில் வந்து வெற்றி பெறணும். அப்போது அது வந்து மற்றவங்களோட சேர்ந்து அதை பெறணும். சூரியன் புதன் சேர்ந்து நிபுண யோகம் இருக்கக்கூடிய ஒரு நிலை. அதனால் நீங்கள் நிறைய பேர் சேர்ந்து ஒரு விஷயத்தை முடிவு பண்ணி அதை செயல்படுத்தினீங்கன்னா வெற்றி கிடைக்கும். அதனால தான் கல்யாணம் ஊர் கூடி தேர் இழக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. 1000 பேருக்கு சொல்லி கல்யாணம் பண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் நிறைய பேர் சேர்ந்து செய்யக்கூடிய செயல்கள். அதுபோல் விஷயங்களை பிளான் பண்ணுங்கள். இன்றைய நாள் உங்களுக்கு அனுகூலமாக. இன்றைக்கு பிரதோஷ விரதம். இன்று ஞாயிற்றுக்கிழமை விடுப்பு நாளாக இருக்கிறது. அதனால் இந்த மாலை நேரத்தில் பிரதோஷ பூஜை அபிஷேகம் ஆரம்பிக்கும் போது குழந்தைங்கள்லாம், வீட்டில் இருக்கிற பெரியவங்களை எல்லாம் சேர்ந்து அருகில் இருக்கக்கூடிய ஆலயம் சென்று அந்த அபிஷேகங்கள்லாம் நிறைவாக பார்த்து நல்ல சுவாமியை தரிசனம் பண்ணிவிட்டு வர்றது அப்படின்ற ஒரு பலன் நிறைய பேருக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. விடுமுறை நாளில் வர்றதுனால பிரதோஷத்தோடு சேர்ந்து சிவராத்திரி விரதமும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம். அது எப்படின்னா, அதாவது பிரதோஷம்ன்றது வந்து திரையோதசி திதி அப்படின்ற திதியில் வரும். சிவராத்திரி அப்படின்னு சொல்கிறது வந்து 2 சதுர்த்தசி திதி வரும். அமாவாசைக்கு முன்னதாக வரக்கூடிய தேய்பிறை சதுர்த்தசி. இந்த திரையோதசி முடிஞ்சோடனே அது ஆரம்பிக்கும். அப்போ இரவு நேரத்தில் அந்த சிவராத்திரி இருக்கும். அதனால் இன்றைய நாள் வந்து ஈஸ்வரனை, சிவபெருமானை வழிபட வேண்டிய நாளாக இருக்கிறது. ஞாயிற்றுக்கிழமைன்னு சொன்னால் சூரிய பகவான் வழிபடுறது விசேஷம். இன்றைய நாள் நம்முடைய நேயர்களுக்கு மனநிறைவு தரக்கூடிய மங்களகரமான நாளாக அமைய பிரார்த்தனையோடு கூடிய வாழ்த்துகள். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.